எல்லாமாகும் என்று சொன்னீரே, அவனமாக இன்றைய நாளிலும் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே மதானிகள் வாய்ந்த கரங்களினால் தொட்டாசிர்வதிக்கும் வண்ணமா ஒரு வாதத்தை பிடித்து கெஞ்சி நிற்கிறோம் ஆண்டவரே. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொன்னீரே. ஒவ்வொருவரும் அந்த சத்தியத்தை நின்று கூடமாக ஆண்டவர் இந்த நித்திய வெளிச்ச ஊழியத்தை ஆசீர்வதிங்கன்னு சொல்லி மதுபாதத்தில் கெஞ்சி நிற்கணும். அதே போல ஆண்டவரை இன்றைய நாளிலும் நாங்கள் ஏன் பரிசுத்தமாக வாழ வேண்டும் என்கின்ற தலைப்பில் என்னுடைய செய்தியை நான் ஆரம்பிக்கின்றேன். ஏன் பரிசுத்தம் வேண்டும்? பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், இதோ சீக்கிரமாக வருகின்றேன், அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது என்பதை நாங்கள் வேதத்தில் வாசிக்கின்றோம். அதாவது வெளிப்படுத்தின விசேஷம் 22வது அதிகாரத்தில் 11-12வது வசனத்திலே இவ்வளமாக தேவ வசனம் கூறுகிறது. கர்த்தருடைய வருகை எனக்கு ஒப்பு கொடுப்போமா? எல்லாவற்றிற்கும் ஒரு எல்லை உண்டு, எல்லாவற்றிற்கும் ஒரு எல்லை உண்டு. ஆனால் பரிசுத்த ஆவிக்கோ எல்லை இல்லை. பரிசுத்தத்தை வாஞ்சிக்கிறவன் பரிசுத்த பாதையிலே முன்னேறி செல்ல கடவன். பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைந்து பூரணமாக கடவன். ஆதியாகமத்தில் இருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரையில கர்த்தர் நமக்கு பரிசுத்தத்தை கற்றுக் கொடுக்கிறார். நாம் நிதானித்து ஆராய்ந்து படித்து நம்மை பரிசுத்த ஆக்குவதற்காக ஒப்பு கொடுக்கும் பொழுது பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் ஆக்கப்படுவோம். காலத்தை பார்க்காமல் நாங்கள் இப்பொழுது ஒரு போதகராக இருக்க வேண்டிய நானும் நீங்களும் ஒரு பாலை ஊன்கின்றவர்களாகவே இருக்கிறீர்கள் என்று சொல்லுகிறேன். பவுல் வேதனைப்படுகிறார். எபிரேயர் 5:12 பரிசுத்தத்தை குறித்து சரியான போதனை இல்லாததினாலே அநேகருடைய ஆத்ம வாழ்க்கை தள்ளாடுகின்றது. நாம் ஏன் பரிசுத்தமாக வேண்டும் என்று இன்றைக்கு தியானிப்போமாக. பரிசுத்த அழைப்பாய் இருக்கின்றபடியினால் தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்தத்திற்கு அழைத்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரம் 7வது வசனத்தில் ஆண்டவர் நம்மை பரிசுத்த ஜனமாக, பரிசுத்த ஜாதியாய், பரிசுத்த ஆசாரிய கூட்டமாக தேவ சன்னிதானத்திலே என்றென்றைக்கும் நிற்கும்படியாகவும் அழைக்கிறார். இயேசு அழைக்கிறார். நம்மில் பலர் அவருடைய ஐக்கியம் கொள்ளவும் அவருடன் பாடுகள் படவும் அவருடைய ஊழியத்திலே பங்கு பெறவும் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். சிலர் அவருடைய தீர்க்கதரிசியாக, ஆசாரியர்களாக, ராஜாக்களாக பணியை புரியவும் தெரிந்து கொள்ளப்பட்டு இருக்கின்றோம். இருப்பினும் பரிசுத்தமாக ஜீவிக்க நாம் அழைக்கப்பட்டதுதான் அனைத்து அழைப்புகளுக்கும் ஒரு மேலான ஒரு அழைப்பு ஆகும். அப்போதெல்லாம் எழுதும் பொழுது பரிசுத்தவன்களாகும்படியாக அழைக்கப்பட்டவர்களுக்கு எழுதுகிறதாவது என்ற வார்த்தையை திரும்ப திரும்ப வருகிறதை நாங்கள் காணலாம். 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசித்து பாருங்கள். இரண்டாவதாக, அழைத்தவர் பரிசுத்தம் உள்ளவரானதினால நான் உங்கள் தேவனாக இருக்கும்படியாக உங்களை எகிப்து தேசத்திலே இருந்து வரப்பண்ணின கர்த்தர் நான் பரிசுத்தர் ஆகையினாலே நீங்களும் பரிசுத்தராய் இருப்பீர்களாக என்று லேவியராகும் புத்தகம் 11வது அதிகாரத்துல 45வது வசனத்திலே வாசிக்கின்றோம். வேதம் சொல்லுகிறது, நாம் எங்களுடைய அழைப்பு பரிசுத்த அழைப்பு.
நம்மை அழைத்த தேவனும் பரிசுத்த தேவன், உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்களுடைய நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தமாக இருங்கள் என்று 1 பேதுரு 1வது அதிகாரம் 15வது வசனத்திலே வாசிக்கின்றோம். 1 பேதுரு 1:15 கர்த்தர் நம்மை குறித்து லேவியராகம புத்தகம் 11:45 20:7 மற்றும் 20:26 ஆகிய வசனங்களில் நான் பரிசுத்தராகியால் நீங்கள் பரிசுத்தமாக இருங்கள் என்று திரும்ப திரும்ப சொல்லுகிறதை நாங்கள் காணலாம். பரிசுத்தமாய் இருக்கிற தேவனுக்கு ஒரு பரிசுத்த கூட்டம் தேவை. கவனியுங்கள், பரிசுத்தமாய் இருக்கிற தேவனுக்கு ஒரு பரிசுத்த கூட்டம் தேவை. அதற்காகவே தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்து தேசத்திலே இருந்து செட் அபார்ட், அதாவது வேறு பிரித்து கொண்டு வந்தார். பரிசுத்திலே நாம் முன்மாதிரி ஆவதற்கு தனக்கு ஒரு பரிசுத்த ஜனம் உண்டு என்பதை உலகத்திற்கு அறிவிப்பதற்காகவும் பாவங்கள் அற நம்மை கழுவி பரிசுத்தமாக்கும்படியாக நம்முடைய சொந்த இரத்தத்தையே நமக்காக ஊற்றினார். நீங்கள் என்னுடைய ஆகியிருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தே 20வது அதிகாரம் 26வது வசனத்திலே எசாயா ஆண்டவரை தரிசிக்கும் பொழுது என்று போற்றிக் கொண்டு இருந்தார்கள். வெளிப்படுத்தின சர்வ வல்லமை உள்ள தேவனாய் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று இரவும் பகலும் ஓய்வு இல்லாதபடி சொல்லிக்கொண்டு இருந்தன. மோசே கர்த்தருடைய பரிசுத்தத்தை ஏனைய தெய்வங்களின் பரிசுத்தையும் ஒப்பிட்டு பார்த்து பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரும் துதிகளின் பயப்படத்தக்கவரும் அற்புதங்களை செய்கிறவரும் ஆகிய உமக்கு ஒப்பானவர் யார் என்று யாத்திராகமம் 15வது அதிகாரம் 11வது வசனத்தில் சவால் விட்டு கேட்கிறார். இயேசு கிறிஸ்து தேவனை பரிசுத்த பிதாவே என்று அழைக்கிறார். ஆதி அப்போஸ்தலருடைய ஜெபம் பண்ணும்பொழுது கூட பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்தினாலே என்று ஜெயிப்பதை நாங்கள் காணலாம். அப்போஸ்தலர்கள் 4:30 பாருங்கள். ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் தெரிந்திருக்க வேண்டிய முதல் உண்மை பரிசுத்தரின் அறிவே அறிவு. பரிசுத்தரின் அறிவே அறிவு. The wisdom from the heaven above. நீதிமொழிகள் 9:10. முறையாக தேவனை தரிசிக்கும்படியாக பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை நமஸ்காரம் பண்ண முடியாது, அவரை தரிசிக்க பண்ண முடியாது, அவருடைய பிரசனத்துல வர முடியாது என்ற திட்டம் தெளிவாக எபிரேயர் 12:14 வாசிக்கின்றோம். தேவனை தரிசிக்க வேண்டுமே என்றால் நமக்குள் பரிசுத்தம் அவசியம். அன்பானவர்களே, துன்மார்க்கத்திலே ஜீவித்துக் கொண்டு இருப்பவர்கள் தேவனை தரிசிக்க இயலாது. இருதயத்திலே சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்று மத்தேயு 5வது அதிகாரம் 8வது வசனத்திலே வாசிக்கின்றோம். இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். அந்த காலத்திலே ராஜாவின் கல்யாண வீட்டிற்கு பிரவேசிக்க வேண்டும் என்றால் கல்யாண உடைகள் அவர்களுக்கு அவசியம். அதுபோலவே பரலோகத்து ராஜ்யத்துல நாங்கள பிரவேசிக்க பரிசுத்தம் அவசியம். பரிசுத்த வஸ்திரம் தரிக்காதபடி தேவனை தரிசிப்பது எப்படி? சிருஷ்டிப்பில ஆதாம் ஏவாளை பரிசுத்தமான ஒரு மகிமையை மூடிக்கொண்டு இருந்தது. பாவம் அவர்களுடைய வாழ்க்கையிலே பிரவேசித்த பொழுது தேவனை தரிசிக்க முடியாதபடி நாணமுற்றவர்களாக விருட்சத்துக்குள்ளே ஓடி ஒளிந்து கொண்டார்கள். உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்களுடைய தேவனுக்கு நடுவாக ஒரு பிரிவினையை கொண்டு வருகின்றது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடுக்காதபடி அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கின்றது என்று தீர்க்கதரிசியின் புத்தகம் 59வது அதிகாரத்திலே 2வது வசனத்திலே வாசிக்கின்றோம். ஆகவே பரிசுத்தரை உங்களுடைய வாழ்க்கையில அபியாசப்படுத்தும் பொழுது
பாவத்தையும் அக்கிரமத்தையும் முதலில் அகற்றி போடுங்கள். ஏனோக்கு மற்றும் நோவா தேவனோடு சஞ்சரித்தார்கள் என்ற ஆதியாகமம் 5:24 6:9 வாசிக்கின்றோம். ஆபிரகாம் தேவனுடைய சிநேகிதன் என்னப்பட்டார் என்று யாக்கோப்பு 2:23 வாசிக்கின்றோம். தேவன் மோசையோடு முகமுகமாக பேசினார் என்று யாத்திராகமம் 33:13 வாசிக்கின்றோம். காரணம், அவர்கள் பரிசுத்தத்திற்கு முக்கிய இடத்தை முதலிடமாக கொடுத்திருந்தார்கள். அதிகாலையிலே தேவனை தரிசிப்பதும் பரிசுத்த வாழ்விற்கு சிறந்தது என்று தாவீது, தேவனே நீர் உம்முடைய தேவன், நீர் எங்களுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன் என்று சங்கீதம் 63வது அதிகாரத்திலே 1-2வது வசனத்திலே எழுதுகிறார். இயேசு கிறிஸ்து அதிகாலை வேளையிலே எழும்பி வனாந்தரத்திற்கு சென்று தேவனை தரிசித்தார் என்று மார்க்கு எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரத்தில் 35வது வசனத்திலே வாசிக்கின்றோம். ஆண்டவரை தரிசிக்க முடியாத உங்களுக்கும் ஆண்டவருக்கும் இடையே என்ன குறைபாடுகள், பாவங்கள், அக்கிரமங்கள் இருந்தாலும் இன்றைக்கே அதை தீர்மானத்தோடு அப்புறப்படுத்தி விட தீர்மானியுங்கள். ஆம், தேவனை கண்டு தரிசிக்க நமக்கு பரிசுத்தம் மிக மிக தேவை. 4வதாக நாம் தேவனுடைய ஆலயமாக இருக்கின்றோம். நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருக்கிறது என்றும் அறியாது இருக்கிறீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார், தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாக இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம் என்று 1 கொரிந்தியர் 3வது அதிகாரத்திலே 16-17வது வசனங்களிலே வாசிக்கின்றோம். கர்த்தர் நம்முடைய பரிசுத்த ஆலயமை தெரிந்து கொண்டார். கர்த்தர் நம்மை தம்முடைய பரிசுத்த ஆலயமாக தெரிந்து கொண்டார் என்று இதோ மனிதரிடத்திலே தேவனுடைய வாசதலம் இருக்கிறது என்று வெளிப்படுத்தின விசேஷம் 21வது அதிகாரம் 3வது வசனத்திலே வாசிக்கின்றோம். பழைய ஏற்பாட்டின் நாட்களிலே ஆசரிப்பு கூடாரத்தில் உள்ள மகா பரிசுத்தலத்துக்குள் ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை மட்டுமே பிரதான ஆசாரியன் செல்வான். தன்னை சுத்திகரித்துக் கொண்டு பயத்தோடு உள்ளே செல்வான். காரணம், ஆண்டவரின் செகனா மகிமை அங்கு தங்கியிருந்தது. அஜாக்கிரதையாக பக்தியாக அசுத்தத்தோடு சென்றால் மரணம் அவனுக்கு நேரிட்டு விடும். சாலமோன் ராஜா ஆலயத்தை கட்டி பிரதேசம் செய்யும் பொழுது தேவனுடைய மகிமை அந்த ஆலயத்தில் இறங்க ஆரம்பித்தது என்றும், ஆசரிப்பு பணிவிடை செய்ய இயலாத அளவிற்கு தேவனுடைய பரிசுத்தம் மகிமையாக அங்கே நிரம்பி விட்டது. இன்றைக்கு கர்த்தர் நம்மை அவருடைய ஆலயமாக தெரிந்து கொண்டு நம்மில் வாசம் பண்ண விரும்புகின்றார். உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார். ஜீசஸ் சென்டர். எங்களுடைய சென்டர் என்னங்கிறத நாங்கள் தியானிக்க வேண்டும். அவர் வல்லமை உள்ளவர் என்று செப்பானியம் 3:17 வாசிக்கின்றோம். அவரால் உருவாக்கப்பட்ட சரீரம் எந்த விதமான நரம்புகளும் எலும்புகளும் இரத்த அணுக்களும் இருக்கின்றன. எத்தனை கோடி ரூபாய் பெறுமதியான கம்ப்யூட்டர்களை உங்கள் மூளையில் வைத்து அழகாக இயங்கும்படியாக தேவன் செய்திருக்கிறார். அதில் அவர் வாசம் பண்ண வேண்டும் என்றும் விரும்புவது ஒரு இயற்கை தானே. உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனால் பெற்ற உங்களிலே தங்கி இருக்கின்ற பரிசுத்த ஆவியானவருடைய ஆலயமாக இருக்கிறது என்றும், நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்றும் அறியீர்களா என்பதை நாங்கள் 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 19வது வசனத்தில் வாசிக்கின்றோம். இந்த வசனங்கள் உயிருள்ளவைகளான் எனக்கு அன்பானவர்களே. 5வது, சாத்தானை ஜெயிக்கும்படியாக ஆட்டுக்குட்டியினுடைய இரத்தத்தினாலும் தங்களுடைய சாட்சிகளின் வசனங்களினாலும் அவனை ஜெயித்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அதாவது வெளிப்படுத்தின 12வது அதிகாரத்துல 11வது வசனத்தில் வாசிக்கின்றோம். நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாக ஜீவித்தால்தான்
சாத்தானை ஜெயிக்க முடியும். பிசாசின் குணாதிசயங்கள் விவசாயத்தையும் அருவறுப்பையும் துன்மார்க்கத்தையும் வைத்துக் கொண்டு பிசாசு எதிர்க்க முடியுமா? தேவன் ஆளுவது பரிசுத்தமே நமக்கு பலன். ஒரு பெரிய பிரசங்கியார் பரிசுத்த வாழ்க்கை வாழும் நாட்களிலே பேய்களை திறமையாக துரத்தினாராம். ஆனால் அவர் பாதத்திலே விழுந்த பொழுது பேய்கள் அவருக்கு பயப்படாதபடி அவரை கேலி பண்ணி பரிகாசம் செய்தனர் என்று காண்கின்றோம். 6 அற்புதங்களை பெறுவதற்கு யோசுவா ஜனங்களை நோக்கி உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்றார் என்று யோசுவா 3வது அதிகாரம் 5வது வசனத்திலே வாசிக்கின்றோம். பரிசுத்தமான வாழ்க்கை இருக்கத்தான் தேவனிடத்திலே அற்புதங்களை எதிர்பார்க்க முடியும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று மத்தேயு 6வது அதிகாரத்துல 33வது வசனம் குணமாக தேவனுடைய நீதிதான் அவருடைய காரியத்திற்கு பரிசுத்தமாக்கும். யோசுவாவினுடைய நாட்களிலே அவர்களுக்கு முன்பாக யோர்தானிலே பெரிய வெள்ளம் ஓடிக்கொண்டு இருந்த பொழுது கூட யோர்தானை கடந்து வந்தாலும் அங்கே 7 கொடிய ஜாதிகளையும் 31 பலமுள்ள ராஜாக்களையும் ஜெயங்கொள்ள வேண்டும். யோர்தானின் சவால்கள் மேற்கொள்ளவும் கானானை சுதந்திரித்துக் கொள்ளவும் நிச்சயமாகவே கர்த்தருடைய அற்புதங்கள் அவர்களுக்கு தேவை. ஆகவே யோசுவா ஜனங்களை பார்த்து நீங்கள் உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள், கர்த்தர் அற்புதத்தை செய்வார். நீங்க பரிசுத்தமா இருந்தா அவர் செய்வாருங்கிறார்கள். என்ற இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களை பரிசுத்தம் பண்ணி கொண்ட பொழுது யோர்தான் பின்னிட்டு திரும்பியது, கானானை சுதந்திரித்தார்கள். உங்கள் குடும்பம் ரட்சிக்கப்படவில்லையோ என்று கலங்குகிறீர்களோ? பிரச்சனைகளும் போராட்டங்களும் நாளுக்கு நாள் அதிகமாக உங்களுடைய சோர்வை கொண்டு வருகின்றனவா? உடனே கிறிஸ்துடைய பாதத்தண்டையில அமர்ந்து உங்களுடைய காரியத்தை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், தேவன் உங்கள் வாழ்க்கையில அற்புதத்தை செய்வார். ஆராய்ந்து, மிக முக்கியமான வசனம் இது, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிறவர் என்று யோபு 9 அதிகாரத்திலே 10வது வசனத்தை நாங்கள் வாசிக்கின்றோம். 7வது வருகையிலே காணப்பட அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று வெளிப்படுத்தின விசேஷம் 19:7 வாசிக்கின்றோம். பரிசுத்தம் உள்ள ஆத்ம நேசரை சந்திக்க பரிசுத்த மனவாட்டியால் நம்மை ஆயத்தப்படுத்தி கொள்ள வேண்டாமா? ஒரு மாணவன் வருஷம் முழுவதும் ஊக்கமாக படித்து ஆயத்தமாக இருந்தால்தான் முழு ஆண்டு தேர்விலே வெற்றி அடைய முடியும். ஒரு ராஜா யுத்தத்திற்காக ஆயத்தங்களோடு இருந்தான் ஆனால்தான் எதிரியை முறியடிக்க அவனால் முடியும். அதே போலதான் கிறிஸ்தனுடைய வாழ்க்கையிலும் ஆயத்தத்தோடு காத்திருந்தால் ஆமேன் கர்த்தர் இயேசுவர் வரும் என்று மகிழ்ச்சியோடு கூறி அவருக்கு எதிர்கொண்டு செல்ல எங்களால் முடியும். வானத்தில் தொனிக்கின்ற துணி என்ன? பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், இதோ சீக்கிரமாக வருகிறேன் என்பதே வெளிப்படுத்தின 22வது அதிகாரத்துல 11வது வசனம் மூலமாக சொல்லுகின்றது. அவருடைய இரத்தத்தினால மீட்கப்பட்டவர்கள் மட்டும்தான் அவருடைய வருகையிலே காணப்படுவார்கள். தேவதூதர்கள் பூமியிலே ஒரு முனையில் இருந்து மறுமுனை வரைக்கும் பரிசுத்தவான்களை அந்த நாள்களிலே கூட்டி சேர்ப்பார்கள் என்று நீங்கள் அந்த கூட்டத்திலே காணப்படுவீர்களா? சிந்தித்து செயல்படுங்கள். 8 பரலோகத்திலே பிரவேசிக்க உன்னதமானவருடைய பரிசுத்த ராஜ ரீகத்தை பெற்று என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் ராஜ்யத்தை சுத்திகரித்துக் கொள்வார்கள் என்று தானியேல் 7வது அதிகாரம் 18வது வசனத்திலே வாசிக்கின்றோம். பரலோக ராஜ்யத்தை வேதம் பரிசுத்தவான்களுடைய ராஜ்யம் என்று அழைக்கின்றது. பரலோக ராஜ்யம் முழுக்கவும் பரிசுத்தமானது. அங்கே திரியோக தேவனின் பரிசுத்தத்தை காணலாம். பரிசுத்தம் உள்ள தேவதூதர்கள், எரிபீன்கள், ஜெராபீன்கள் மற்றும் ஆயிரக்கணக்கான பழைய மற்றும் புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் ஆகியோரை காணலாம். அசுத்தங்கள் அங்கே நுழைய
முடியவே முடியாது. பரிசுத்திற்காக முயற்சி செய்யுங்கள், போராடுங்கள். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்த நாளிலே அதை எனக்கு தந்தருள்வார் என்று திமோத்திக்கு எழுதின நிறுவம் 2வது அதிகாரத்தில் 2 திமோத்தி 4வது அதிகாரத்திலே 7, 8வது வசனத்திலே வாசிக்கின்றோம். அந்த கிரீடத்தை கர்த்தர் அப்போதனாகிய பவுலுக்கு மாத்திரமல்ல, பரிசுத்தமாக ஜீவித்து ஓட்டத்தை வெற்றியோடு ஓடி முடிக்கின்ற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் தந்தருள்வார் என்று சொல்வதோடு, நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தர் என்ற கொலோசியர் 3:12 நாங்கள் வாசிக்கின்றோம். எனக்கு அன்பானவர்களே, கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு விதமாக நமக்கு பிரியமானவர்களாக, பரிசுத்தவான்களாக மாற்றுகின்றார். இன்று நீங்கள் உங்கள் வாழ்க்கையை விதமாக தேவனுக்கு பிரியமான வகையிலே மாற்றி ஒப்புக் கொடுங்கள். உங்களுக்கு இந்த பாக்கியத்தை அவர் நிச்சயமாக அருள் செய்து உங்கள் மீது பிரியமாக இருப்பார் என்பதை வேதம் இப்படி சொல்லுகிறது. லூக்கா 11:28 சங்கீதம் 112:1 வாசியுங்கள் என்று சொல்லி என் செய்தியை முடித்து கொண்டு ஒரு சிறிய ஜெபத்தோடு முடிக்க ஆசைப்படுகின்றேன். முடிப்பதற்கு இன்றைக்கு ஒரு பாடலை பாடுவதற்காக ஆயத்தமாயிருக்கிறேன். எனக்கு அந்த நேரத்தை தாருங்கள். ஜெபம் செய்வோம். அன்புள்ள இரட்சகரே, உம்முடைய ரட்சிப்பு நீர் சிலுவையிலே செய்த தியாகம் இன்று எங்களுக்கு பரிசுத்த வாழ்க்கை தாருங்கள். உமக்கு பிரியமாக வாழும் கிருபையையும் தருகிறபடினால உமக்கு தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே என்று ஜெபம் கேட்பதோடு, சங்கம கிறிஸ்தவ வானொலியின் ஊடாக இந்த செய்தியை கேட்கின்ற ஒவ்வொருவரையும் பரிசுத்தமாக்கி, இந்த வசனம் அவர்களை பரிசுத்தமாக்கும். யெகோவா மக்கெதீஸ். எனவே அவர்களையும் பரிசுத்தப்படுத்தி இந்த நித்திய வெளிச்சத்துக்கு கொண்டு வந்து ஒரு சபையிலே சேர்த்து கொள்ள ஆண்டவரே நீர் உதவி செய்கிறபடினால் உமக்கு தோத்திரம். ஆண்டவரே, எங்களுடைய ஜெபத்தை கேட்கிறதுனால உமக்கு தோத்திரம் 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 சொல்லுகிறேன் சுவாமி. அதற்காகவே இந்த ஊழியத்தை நாங்கள் செய்கின்றோம். இந்த உலகம் பூராவும் இந்த செய்தி கேட்டு முடிந்த பிறகே இயேசுனுடைய வருகை வரும் என்பதை நாங்கள் உணர்ந்து இருக்கிற வண்ணமாக என்று சொல்லி ஒரு சிறிய பாடலுடைய செய்தியை முடித்துக் கொள்கின்றேன். பரிசுத்தம் பேர உம்மண்டை வந்து நிற்குமா பாவினான். பரிசுத்தம் பேர உம்மண்டை வந்து நிற்குமா பாவினான். என்னை ஆட்கொண்டு நீர்தம் உம்மருள் தந்து கிருபையாய் வழி நடத்தும். என்னை ஆட்கொண்டு நீதம் அருள் தந்து கிருபையாய் வழி நடத்தும். இதய கதவை திறந்தேனே, என் உள்ளத்தில் வாரும் இயேசு சுவாமி. பலவீனம் யாவையும் போக்கி காத்து கொள்ளும் தேவா. என் கரமும் கையை பிடித்து சென்றால் தவற விடுவேனே. ஆனால் உங்கரம் என் கையை பிடித்து சென்றால் ஒருவாளும் தவறிலேனே. இதய கதவை திறந்தேனே, என் உள்ளத்தில் வாரும் இயேசு சுவாமி. தேலையீனம் யாவையும் போக்கி எம்மை காத்து கொள்ளும் தேவா. உலக சத்தமும் எங்கள் மாமிச சத்தமும் இணைந்து ஓடிக்குதே.
ஆனால் மெல்லியவும் சத்தம் தெளிவாக கேட்டிட எங்கள் செவியை திறந்தருளும் சுவாமி என்று சொல்லி இந்த பாடலோடு என் செய்தியை முடித்துக் கொண்டு மறுபடியும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுகின்றேன். மெய்யாகவே எங்களுடைய இதயத்தை திறந்து என்னுடைய பாதத்திலே நாங்கள் கெஞ்சி நிற்கின்ற ஒவ்வொரு காரியமும் உன் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய விளங்கும் என்று சொன்ன காரியம் நடைபெறும் என்று சொல்லி என்னுடைய செய்தியை முடித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடை பெறுகின்றேன் ஐயா, அம்மா. ஆமேன்.